ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடலூரில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதினதில் நெஞ்சை பதைபதைக்க வைக்கிற மாதிரி ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. இதில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. டிரைவர் உட்பட 4 பேர் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்துக்கு காரணம் கேட் கீப்பரோட கவனக்குறைவா அல்லது டிரைவரா அப்படிங்கிற கொஸ்டினும் ரைஸ் ஆயிருக்கு. கடலூரில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் வேன் 4 மாணவர்கள், உதவியாளர் மற்றும் டிரைவர் என 4 பேர் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அதிவேகமாக வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மீது மோதினதில் அந்த வேனை 50 மீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கு. 50 மீட்டர் இழுத்து செல்லப்பட்ட உடனேயே அங்கிருந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அங்கே புத்தக பைகள்லாம் சிதறி கிடக்கு, புக்ஸ் எல்லாம் சிதறி கிடக்கு, மின் கம்பங்கள்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு, மின் கம்பிகளும் அருந்து விழுந்திருக்கு. உடனே அங்கிருந்த குழந்தைகளை மீட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இதனால் ஒரே குடும்பத்தை சார்ந்த அக்கா, தம்பி என 3 ஸ்டூடெண்ட்ஸ் உயிரிழந்திருக்காங்க. டிரைவர் உட்பட சிலர் காயங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்துக்கு முக்கியமான காரணம் கேட் கீப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா கேட் கீப்பர் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த விபத்து ஒருவேளை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கேட் கீப்பர் என்ன சொல்றாருன்னா, வேன் டிரைவர் கேட்டை க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கேட்டை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நான் இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம், அதாவது மேனுவலாக தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது டிரைவர் பாதி க்ளோஸ் பண்ணியிருக்கிற நிலையில் க்ளோஸ் பண்ண வேண்டாம், நான் கிராஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கேட்டானது ஓப்பன் பண்ணியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமை பொறுத்தளவு எப்பவுமே இந்த ட்ரெயின் வரதை கால் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேட் க்ளோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறமா தான் ட்ரெயின் வரக்கான சிக்னல் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வேன் டிரைவர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி கேட்டை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கொஸ்டினாக இருக்குது. இவளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கேட் கீப்பர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கேட் கீப்பரோட அலட்சியத்தினால அநியாயமாக 3 மாணவர்களோட உயிர் போயிருக்கு. சிலர் ஹாஸ்டலில் படுகாயங்களோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க. கேட் கீப்பர் செஞ்ச ஒரு சின்ன தவறு இந்த 3 உயிர்களை காவு வாங்கியது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.